ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நாளிலே மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் இந்த நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் சங்கீதம் 115வது சங்கீதத்திலிருந்து 11வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது: கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று அருமையான வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரே அவர்களுக்கு துணையுமாக இருக்கிறார் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த வேதவசனத்திலிருந்து நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அந்த மனிதனுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த திருச்சபைக்கு, அந்த ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறவர் என்பதை இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவனே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகுந்த துணையாக இருக்குது என்பதை இந்த இடத்திலே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயந்த ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கும் தனக்கும் உள்ள அந்த உறவை சங்கீதக்காரனாகிய இந்த சங்கீதக்காரன் எப்பொழுதும் தக்க வைத்து கொண்டே இருந்தார். அதாவது ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவிலே எந்த விரிசலும் எந்த இடைவெளியும் வராமல் அதை பாதுகாத்து கொண்டே இருந்தார் என்பதை இந்த இடத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் தேவனை பயப்படுவோமானால் அவரையே நாம் நம்புகிறவர்களாகவே காணப்பட வேண்டும் என்று அருமையான சங்கீதக்காரன் நமக்கு வலியுறுத்துவதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு எவ்விதமாக பயப்படுகிறோம் என்பதை அறிந்தவர்கள் மாத்திரமில்லாமல் அவரை அனுபவிக்கிறவர்களாக, தேவனை அனுபவிக்கிறவர்களாக மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவரையே நான் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் வேலையை நம்புகிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை நம்புகிறோம், நாம் கண்களாலே பார்க்கக்கூடிய மனிதர்களை நம்புகிறோம், நம்முடைய உறவுகளை நம்புகிறோம், நண்பர்களை நம்புகிறோம், தாய் தகப்பன்மாரை நம்புகிறோம். அதை காட்டிலும் நாம் இன்னும் நம்முடைய அறிவை நம்புகிறோம், நம்முடைய ஆற்றலை நம்புகிறோம், நம்முடைய தாளந்துகளை நம்புகிறோம். எம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் மீதும், அந்த காரியங்கள் மீது நம்மை அறியாமலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது எல்லா நம்பிக்கையோடும் நம்மை விட்டு கைவிட்டு போகும் பொழுது அந்த நம்பிக்கையை குறித்து நாம் புலம்புறவர்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, எந்த நம்பிக்கை இவனை நம்பி இருந்தோம், இவ்விதமாக நடக்குமோ, இப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை நான் அறியவில்லை என்று பலர் புலம்புவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கர்த்தரை நம்பாமல், கர்த்தரையே நம்பாமல் மனிதர்கள் மீது, இல்லாவிட்டால் பொருட்கள் மீது, அந்தஸ்துகள் மீது, ஆஸ்திகள் மீது நம்பிக்கை வைத்த மனிதர்களுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறதை நாம் கண்ணாட காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலே பல
காரியங்களை சம்பவிக்கும் பொழுது, பலரை சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம் என்னவென்றால், அவர்கள் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் உள்ளவைகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தோற்று போவதையும் ஏமாற்றப்படுவதையும் துரோகம் இழைக்கப்படுவதை அவர்கள் கண்டு புலம்புவதையும் நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த வேத வார்த்தையின்படி சொல்லக்கூடியதாக ஒரே ஒரு காரியம், கர்த்தரையே நாம் நம்புகிறவர்களாக இருப்போமானால் அவர் நமக்கு துணையாக இருக்கிறவர் மாத்திரமில்ல, அவர் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார் என்பதை வேத வார்த்தையிலிருந்து நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லக்கூடிய அருமையான வேளையிலே இந்த காணொளி வழியாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குமா இருந்தால், கர்த்தரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லுவேன். அது மாத்திரமில்லாமல் கர்த்தருக்கே நாங்கள் பயப்பட வேண்டும் என்றே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறான அருமையான சகோதரி சகோதரியே, தேவனையே நான் நம்புவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாக இருப்பார். பிரியமானவரே, அவரை நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள், தேவனையே நம்புங்கள், அவருக்காகவே காத்திருங்கள். அவர் நிச்சயமாக நமக்கு கேடகமாக இருப்பார், துணையாக இருப்பார், ஆறுதலாக இருப்பார், பக்கபலமாக இருப்பார். அது மாத்திரமில்லாமல் உதவி செய்கிறவராக இருப்பார். இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். என் பாவங்களை என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சின்னாபின்னமாக்கப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார், உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு எக்காலத்திலும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவர்களாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த ஆண்டவருக்காக அந்த ஆண்டவரை நாம் பயபக்தியோடு தொழுது கொள்ளும் பொழுது, அந்த கர்த்தர் மேல நாங்கள் அந்த தேவன் மேல அந்த ஆண்டவர் மேல பயந்திருக்கும் பொழுது, அந்த மரியாதையை செலுத்தும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு துணையாக, நமக்கு கேடகமாக அவர் இருப்பார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான இந்த சிறிய தியான வேளையிலே ஒரு சிந்தனையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த நாளிலே எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவனை நம்புகிறோம் என்ற ஒரு அளவுகோலை நான் விட்டு செல்லுகிறேன். இந்த நேரத்திலே நீங்கள் அளந்து பாருங்கள், உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை ஜெபம் பண்ணி முடிவு செய்ய விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் வாழ்க்கையிலே தரும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, அது மாத்திரமில்லாமல் உண்மையே நம்பிக்கொள்ள கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.